வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மேஜிக்கல் லவ் ஸ்டோரியோட 7வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் வந்து மேஜிக்கல் வேர்ல்டில் கண்ணு முழிக்கிறாங்க. கண்ணு முழிச்சிட்டு பக்கத்தில் வந்து ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு உனக்கு எதுவுமே ஆகலை, நீ சாகலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்குவாங்களா. உடனே வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் தள்ளி வச்சுட்டு, மகாராணி உங்களுக்கு என்னாச்சு, ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்க. உடனே ஹீரோயின் பார்த்துட்டு, ஏன்னா மகாராணின்னு கூப்பிட்றேன், நீ ஏன் என்னை எப்படி கூப்பிட்ற அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்பாங்க. என்னாச்சு மகாராணி, ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறீங்க, உங்களுக்கு கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு, வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோர்ட்டுக்கு கூட்டு போவாங்க. ஹீரோயின் கோர்ட்ல போய் பார்த்தவங்க புரிஞ்சிருக்கும், ஏன்னா அவங்க மாஸ்டர் சொல்லி தான் அனுப்பி விட்டுருப்பாங்க, ஒரு மேஜிக்கல் வேர்ல்டுக்குள்ள போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்ல நடக்கிறன்னா பார்ப்பாங்க. ஆனா அதுல புதுசா என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த உலகத்துக்குள்ள பெண்கள் தான் எல்லாத்துலயும் வந்து டாமினேட் பண்ணியிருப்பாங்க. ராஜாங்கத்தை அரசாள்றதை எல்லாமே பெண்கள் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. கோர்ட்ல கூட பாதி பெண்கள் இருப்பாங்க, பாதி ஆண்கள் இருப்பாங்க. ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க தானே எக்ஸாம் வச்சீங்க, அதனாலதான் வந்து பெண்கள் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப கோர்ட்ல வந்து ஒரு சண்டை போயிட்டு இருக்கும். என்ன சண்டை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மகாராணிக்கு மேரேஜ் வயசு வந்துருச்சு, மகாராணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பெண்கள் சைடு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆண்கள் சைடு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மகாராணி நல்லா திறமையா தானே ஆட்சி பண்றாங்க, இப்ப எதுக்கு அவங்களுக்கு கல்யாணத்துக்கு அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு 2 குரூப்பும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோயின் பார்த்துட்டு, சரி கோர்ட்டு தள்ளி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போவாங்க. ஹீரோயினுக்கு வந்து அசிஸ்டண்டா தான் ஹீரோ இருப்பாங்களா. நீ வந்து என்னோட அசிஸ்டண்டான்னு கேட்கும்போது, ஆமா மகாராணி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரிவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோட பக்கத்துல வந்து முகத்த ஃபேஸ் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்களா. கண்ணு கீழே அந்த கண்ணு கீழே வந்து மச்சம் இருக்கும். அதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு என்ன ஞாபகம் வரும்னா, ஹீரோவோட ஞாபகம் வரும். போன ஜென்மம் அந்த மேஜிக்கல் வேர்ல்டுக்குள்ள இருந்திருக்கும்ல, அப்போ வந்து ஹீரோ வந்து ராஜாவா இருந்திருப்பாருல, அப்பயும் வந்து ஹீரோயின் தான் அதுக்குள்ள வந்து மை வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு, இது பார்க்க ஹீரோ மாதிரியே இருக்கா, எந்த விதமான சேஞ்சும் இல்லை, அப்படியே அவனை மாதிரியே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பேசின டைலாக் ஞாபகம் வரும். இந்த மாதிரி கண்ணு கீழே வந்து மச்சம் இருந்தா அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு ரொம்ப லாயலா இருப்பாங்களாம், கடைசி வரைக்கும் அவங்க நம்பிக்கை உடைக்க மாட்டாங்களாம், அதனால கண்ணு கீழே மச்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு எனக்கு போற ஜென்மத்துல இருந்து பண்ணிதான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஹீரோயின் ஞாபகம் வந்து அதை பார்த்துட்டே இருப்பாங்களாம். உன்னை அசிஸ்டன்ட் என்ன மகாராணி பண்றீங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் ரிப்போர்ட் பண்றதுக்காக ஜீகனும் ஷாச்சியும் வருவாங்க. ஜீகன் வந்து இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டரா வேலை பார்க்கறான், ஷாச்சி பொண்ணு வந்து ராயல் பிரின்சஸா வேலை பார்க்கறாங்க. அவங்க உள்ள வந்து சொல்லுவாங்க, நீங்க சொன்ன மாதிரி எல்லா ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ணிட்டேன் ராணி, ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, நம்ம வந்து வெள்ளத்துக்காக நிவாரண நிதி அனுப்பி விட்டுருந்தோம்ல, அந்த நிவாரணம்னா காலி ஆகி போயிடுச்சு, இப்ப புதுசா அனுப்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வந்து ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அப்ப நீங்களே போய் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜீகன் அந்த ஒப்படைப்பாங்க. இது மூலமா என்ன தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா, போன ஜென்மத்துல ஜீகன் தானே வில்லனா இருந்தான், இப்ப வந்து அவ வில்லனா இல்ல, அவ நார்மலா தான் இருக்கா, அவ ஜீகனோட ரோல் வந்து கம்ப்ளீட்டா மாறி இருக்கு, போன ஜென்மத்துக்கும் இந்த ஜென்மத்துக்கும் எல்லாமே டிஃப்ரெண்டா மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. ஜீகன் வெளியே போறவே நேரம் யாரை போய் பாப்பா அப்படின்னா, அந்த இன் பொண்ணு இருக்குல்ல, அந்த இன் பொண்ணை போய் பாப்பா. இந்த ஜென்மத்துல இன் பொண்ணு வந்து இருக்கும், இந்த இன் பொண்ணுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாம கொஞ்சம் மென்டல் அன்ஸ்டேபிள் மாதிரி நடந்துக்குமா, என்னாச்சுமா ஏமா அப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்னும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போவான். இவன் வந்து வீண் பொண்ணு வந்து இந்த ஜென்மத்தில் லவ் பண்றான் போல இருக்கு, ரொம்ப பேம்பர் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்போ ஹீரோயினுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு, போன ஜென்மத்தில் நடந்திருக்க விஷயம் தான் இந்த ஜென்மத்தில் வந்து ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு, ஆனா நம்ம யார் இப்ப இந்த வில்லன் அப்படின்றத கண்டுபிடிக்கணுமே அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. அப்போ வந்து ஹீரோ வந்து சாக்ஷி பொண்ணு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நைட்டு கூப்பிட்டு இருக்கோம். 2 பேரும் மீட் பண்ணி பேசும்போது தான் சொல்ல, பரவாயில்ல நமக்கு கோல் வந்து சீக்கிரமா வந்துருச்சு, ஹீரோயின் வந்து நீ வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டேன், இனிமேல் தான் நீ வந்து அவள்கிட்ட இருக்கணும், அவளை வந்து நம்ம சீக்கிரமா வந்து கொலை பண்ண போறோம், உனக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்டு இருப்பாங்க. அடுத்து ஜீகன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவன் ரூம்ல இருக்கும்போது அவனுக்கு ஒரு விஷயம் தோணும், ஒரு தப்பு மாதிரி இருக்கு, நம்ம இந்த விஷயத்த சும்மா விடக்கூடாது, அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அசிஸ்டன்ட் கூப்பிட்டு விசாரிக்க சொல்லுவான். நீ சீக்கிரட்டா இந்த விசாரணை நடத்து, எனக்கு வந்து ஹீரோ பத்தின டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிவிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஜென்ரலும் போய் தேடி பார்த்துன்னு சொல்லுவாரு. ஹீரோவோட எந்த ஐடென்டிட்டியிலும் பிரச்சனையும் இல்லை, அது ஒரு மருத்துவ குடும்பத்துல தான் பிறந்து வளர்ந்துருக்கான், நார்மலா தானே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பார்க்க நார்மலா இருக்கும்போது விசாரிக்க நார்மலா தான் இருக்கும், நீ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கோ, அவன் மேல எனக்கு சந்தேகமாவே இருக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு அசிஸ்டன்ட் அனுப்பி விடுவாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஹீரோயினை கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஹீரோயின் ரொம்ப உடம்பு முடியாம படுத்திருப்பாங்களா, ஹீரோக்கு பார்க்கவே பாவமா இருக்கும், ஆனா கொல்லாம அங்க இருந்து வந்துருவாரு. இந்த மாதிரி ஒரு பேசிட்டு இருக்கும்போது இந்த சைடு இன் பொண்ணுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டு இருக்குமா. சரி இன் பொண்ணு வந்து இனிமேல் பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோ பத்தின டீட்டெயில்ஸ்லாம் அசிஸ்டன்ட் ஒப்பட வச்சுட்டு இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அங்க
செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி போயிட்டு இருப்பான். அடுத்து இந்த சப்மிட் பண்ண இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போய் ஹீரோயின்ட்ட கொடுக்கணும்ல. நேரம் என்ன பண்ணும் அப்படின்னா ஹீரோயின் அரண்மனைக்கு வந்து ஜீகன் போய் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருப்பான். முன்னாடி அவனுக்கு ஒரு நியூஸ் வரும், இந்த மாதிரி இன்பொண்ணு ஏற்கனவே உடம்பு முடியாம தான் இருந்தாங்க, அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் வரும். உடனே இன்பொண்ணை பார்க்கறதுக்காக அங்கிருந்து போயிடுவான். போயிட்டு என்னமாச்சு உனக்கு மயக்கம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டு அந்த பொண்ணை பேம்பர் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். இங்க ஹீரோயினோட ரூம்குள்ள தான் நின்றுட்டு இருப்பாங்க. ஏற்கனவே இந்த இளவரசி என்ன பண்ணிருப்பா அப்படின்னா ஒரு பிளான் பண்ணி ஹீரோயினோட ரூம்ல வந்து ட்ரக்ஸ் வந்து கலந்து வச்சிருப்பா போல இருக்கு. உடனே ஹீரோயினோட ரூம்ல இருக்க ட்ரக்ஸ் வந்து வேலை செஞ்சு ஹீரோயின் வந்து மயக்கமாக ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப பார்த்து ஹீரோ வந்து அசிஸ்டன்ட் தானே உள்ள வந்து திறந்துட்டு போவான். போனவே பார்த்துட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காங்க, என்னாச்சு மகாராணி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த சாட்சி பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா அங்க வேலை பார்க்குற மினிஸ்டர் எல்லாத்தையும் கூட்டிட்டு இப்பயே நம்ம ஒரு டாக்குமெண்ட் வந்து எங்க அக்கா கிட்ட சப்மிட் பண்ணணும், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பாக்குறதுக்காக கூட்டிட்டு போவாங்க. உள்ள போய் பார்த்தா ஹீரோயின் வந்து ஹீரோ கூட இருப்பாங்களா. இதை பார்த்துட்டு எது தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயில போட்டுருவாங்க. ஹீரோ தான் வந்து ஹீரோயின் வந்து செடியூஸ் பண்ண பார்த்தா, மகாராணி கிட்ட தப்பா நடந்துக்க பாட்டா அப்படின்ற மாதிரி பழி போட்டு உள்ள தள்ளிடுவாங்க. இவளுக்கு ஷாக்கா இருக்கும், ஏன்னா இவ வந்து என்ன பிளான் பண்ணியிருப்பான், இவளோட எல்லா இதுக்கும் இடைஞ்சலா இருக்கிறது பிரைம் மினிஸ்டர் தானே, ஜீகனை வந்து ஒழிச்சு காட்டுன்றதுக்கு அந்த பிளான் பண்ணியிருப்பான். ஆனா அது மாறி போச்சு. இப்போ ஹீரோயின் வந்து ரொம்ப உடம்பு முடியாம இருக்காங்க அப்படின்றதுனால அவங்க வந்து பெட்ல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. ஹீரோ போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வந்து ஹீரோயின் கிட்டே தப்பா நடந்துக்குவேன், ஒரு ராணிகிட்ட எப்படி இருக்குன்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த விஷயம் எல்லாமே யார்கிட்ட போகும் அப்படின்னா ஜீகன் கிட்ட போகும். ஜீகனுக்கு வந்து யோசிப்பான், ஏற்கனவே அவன் மேல எனக்கு டவுட்டா தான் இருந்துச்சு, அவனோட ஐடென்டிட்டி வேற டிஃப்ரெண்டா இருந்துச்சு, அதுக்கு வந்து கிளியரா செக் பண்ணிட்டீங்களா, அது வந்து பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இந்த இன்பொண்ணுக்கு மருந்து கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இன்பொண்ணு கொஞ்சம் நார்மலா இருக்குமா, அப்பதான் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அங்க அசிஸ்டண்டா ஹீரோ வரல அப்படின்னா அப்ப நீங்க தானே அங்க போயிருக்க வேண்டியது இருக்கு, அப்போ உங்களுக்கு வச்சு ட்ராப் போல இருக்கு, அதுல ஹீரோ மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அதுவா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஒரு முடிவு பண்ணிட்டு இந்த ஹீரோயின் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து ஹீரோயின் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து இப்போ ஒரு விஷயம் வந்து சொல்லணும், உங்க கூட அசிஸ்டண்டா வேலை பார்த்தவனோட உண்மையான ஐடென்டிட்டி வந்து அவன் வந்து அந்த மருத்துவ குடும்பத்துல பிறக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா அவனோட ஐடென்டிட்டி ஃபுல்லா ஃபேக் தான், நான் செக் பண்ணிட்டேன், இங்க பாருங்களேன் இந்த மருத்துவ குடும்பத்தோட பையன் வந்து 13 வயசுல இறந்து போயிருக்கான், ஆனா இவன் அதுக்கப்புறம் இருந்திருக்கான், அவன் போய் தானே சொல்லியிருக்கான், வந்து உங்ககிட்ட வந்து இருந்த வேற ஏதோ மோட்டிவ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. சரி இந்த விஷயத்த வந்து நீங்க வந்து பெருசுப்படுத்தாதீங்க, நானே போய் டைரக்டா ஹீரோ கிட்ட விசாரிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் நேரா போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீரோ ஒரு ஜெயில அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்களா, அங்க போய் கேட்பாங்க, உண்மை சொல்லி நீ யாரு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, நான் உங்க அசிஸ்டன்ட் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி கேட்பாங்க. நான் அதெல்லாம் சொல்ல கிடையாது, நீ உண்மையை சொல்லினா உன்னை வந்து விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ கேட்பாரு, உங்களை என்ன உங்களுக்கு என் மேல் நம்பிக்கையே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இந்த விஷயம் கேட்கும்போது ஹீரோயின் வந்து ஃப்ரீ. போன தடவை ஹீரோயின் வந்து இந்த மாதிரி ஒரு பழி போட்டிருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து கேட்டிருப்பாரு, நீ வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ வந்து ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாரு. அந்த விஷயத்த ஹீரோயின் நடிச்சு பார்ப்பாங்க. அப்போ வந்து போன ஜென்மத்துல என்னோட வாழ்க்கையை வந்து இந்த ஜென்மத்துல இவனும், போன ஜென்மத்தில் உள்ள இவனோட வாழ்க்கை இந்த ஜென்மத்தில் நானும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ நமக்கோட நான் கெஸ் எல்லாம் கரெக்டாக அப்படின்னா அவன் ஜென்ரலோட பையனாக தான் இருப்பான். போன ஜென்மத்தில் என்ன நடந்துச்சோ அதே தான் இந்த ஜென்மத்தில் நடக்க போகுது. அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து ப்ரிப்பேராக இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுட்டு ஹீரோ கிட்ட கேட்பாங்க, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லு, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி நான் அவனை நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீரோ அங்கேருந்து ரிலீஸ் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஹீரோ கிட்ட தானே கேட்பாங்க, என்னதான் பிரச்சனை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க என்ன நம்புவீங்கன்னு நினைச்சேன், உண்மையிலே நான் அந்த குடும்பத்து பையன் தான், 13 வயசுல அவங்க பையன் இறந்து போயிட்டான் தான், அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன அனாதை இருந்தேனே அவங்க தத்தெடுத்து வளர்த்தாங்க, அவங்க தத்தெடுத்து வளர்க்கும் போது அவங்களோட சொந்த பையனோட பேரை எனக்கு வச்சு வளர்த்தாங்க, அதனாலதான் யாருக்குமே என்னை பத்தி தெரியல, என்ன நீங்க நம்புவீங்கன்னு நினைச்சேன் ஆனா நம்பாம போயிட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல இனிமேல் நான் அவனை வந்து முழுசா நம்புறேன், எதுக்கும் கவலைப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் எல்லாமே யாருக்கு போய் தெரியும் அப்படின்னா சாட்சி பொண்ணுக்கு போயிடும். அப்போ வந்து அவளை வந்து இவன் நம்ப ஆரம்பிச்சிட்டானா, இதான் நமக்கு சரியான வாய்ப்புன்னு சொல்லிட்டு அந்த சாட்சி பொண்ணு வந்து தனியாக வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த சைடு வந்து பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த விஷயம் என்னதான் இருந்தாலும் இந்த விஷயத்தை அப்படியே விட்டுற முடியாதுல்ல, ஆனா ஹீரோ பத்தின பேக்ரவுண்ட் வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லுங்க, அந்த வந்து அந்த ஊர்ல தான் அடாப்ட் பண்ணி வாழ்ந்திருக்கா அப்படின்னா அது சுத்தி இருக்க பகுதியெல்லாம் தேடி பார்க்க சொல்லுங்க, அவனை பத்தி ஏதாவது ஒரு நியூஸ் கிடைக்கும், அந்த வருஷம் ஏதாவது முக்கியமான நிகழ்வு நடந்துச்சான்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் போய் அந்த வருஷத்துல ஏதாவது நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி நோட் பண்ணும்போது அந்த ஜென்ரலோட குடும்பம் வந்து அழிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி வரும். ஷென் அப்படின்ற ஒரு ஜென்ரலோட குடும்பம் போன ஜென்மத்துல ஹீரோயின் அப்படித்தானே இருந்திருப்பாங்க, அப்போ வந்து தெரியும்ல, அதான் சொல்றாங்க ஜென்ரலோட குடும்பம் வந்து இறந்திருக்கும், அதாவது ஹீரோவோட ஃபேமிலி வந்து ஜென்ரலா இருந்திருப்பாங்க, அவங்க குடும்பத்தை எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் தான் அழிச்சாங்க அப்படின்ற மாதிரி பழி போட்டுதான் ஹீரோயினை வந்து ட்ரெயின் பண்ணி
கொலை பண்றதுக்காக வந்து ஹீரோ வந்திருப்பாங்க. போன ஜென்மத்துல ஹீரோயின் இதை தானே பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. சரி, இவ எல்லாமே இதுக்காக தான் பண்றான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கெஸ் பண்ணிடுவாங்க. சரி வாங்க நம்ம போலாம்னு சொல்லிட்டு எனச்சு கூட வந்து அங்கிட்ட சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்ப இந்த சாட்சி பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா ஹீரோவை கூப்பிட்டு இந்த விஷம் வச்சு காலையில வந்து கொன்று அவ இனிமேல் உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோ இதுக்கு மேல என்னோட டீல்லாம் தெரியும்ல, என்னோட ஃபேமிலியோட நேம் வந்து நீ கிளியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கண்டிப்பா கிளியர் பண்றேன் அப்படின்னு சொல்லி சாட்சி பொண்ணு வாக்கு கொடுத்துரும். ஹீரோயினுக்கு வந்து ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு முடியாம தானே இருக்கும். இப்ப ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டே இருக்கும். அப்போ வந்து ஹீரோ மருந்து கொண்டு வந்து கொடுப்பான். மருந்து கொண்டு வந்து கொடுக்கும்போது நான் கண்டிப்பா குடிக்கணுமான்னு கேட்கும்போது கண்டிப்பா குடிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி நான் குடிக்கணும் அப்படின்னா நீ வந்து எனக்கு கண்ணுக்கு வந்து ஐப்ரோ போட்டு விடு அப்பதான் குடிப்பேன்னு ஹீரோயின் சொல்லுவாங்களா. உடனே ஹீரோ போட்டு விடுவாங்க. அப்ப ஹீரோ வந்து கண்ணுக்கு ஐப்ரோ போட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்து போன ஜென்மத்துல ராஜாவா இருக்க ஹீரோ வந்து டெய்லி ஹீரோயினுக்கு வந்து ஐப்ரோ போட்டு விட்டுருப்பாங்க. எதுக்கு நீங்க எனக்கு ஐப்ரோ போடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது உன் கண்ணுக்கு ஐப்ரோ போடுறது அழகா இருக்கு, என்னோட வாழ்க்கை முழுக்க நான் அதை பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பாரு. அதை நினைச்சு பார்த்து ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இப்ப நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சுக்குவாங்க. அவங்களுக்கு தெரியுதுல விஷம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாலும் குடிச்சிட்டே இருப்பாங்க. இப்படி கொஞ்ச நாள் போது ஹீரோயினோட உடம்பு வந்து ரொம்ப வீக் ஆயிரும். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீரோ கூட்டு வெளியே சுத்தி பார்க்க போகும்போது ஒரு இடத்துல வந்து வான வெடிக்க விட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோ கேட்பா இப்ப எதுக்கு வான வெடிக்க விடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல நம்ம வாழ்க்கை அப்படின்றது கொஞ்ச நாள் தானே, இருக்கும்போது சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக தான் வான வெடிக்க விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட நின்று வான வெடிக்க பார்த்துட்டு இருப்பாங்களா. ஹீரோ வந்து டிஃப்ரெண்டா ஹீரோயினை பார்க்கும்போது ஹீரோயின் சொல்லுவாங்க நீ எதுக்குமே வாழ்க்கையில வந்து ஃபீல் பண்ணாத, எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும், அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்து கொஞ்ச நாள் ஆகுது. ராணி வந்து ரொம்ப உடம்பு முடியாம போய் இறந்து போயிடுறாங்க. ராணியோட பாடி கார்டு தான் வந்து பாப்பா அந்த மாதிரி ராணி இறந்துட்டான்ற நியூஸ் வந்து ஃபுல்லா வந்து ஃபுல்லா அரண்மனை ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். ராணி இறந்துடுறாங்கல்ல. அடுத்து மகாராணியா மாறது யாரு? சாட்சி பொண்ணு தானே இளவரசியா இருக்காங்க. சாட்சி பொண்ணு மகாராணியா மாறிடுவாங்க. அடுத்து கோட்டும் எப்பயும் போல நார்மலா நடக்கும். ராணி வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்றதுனால கோட்டை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து சர்வாதிகாரி மாதிரி எல்லாத்தையும் ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பான். ஹீரோ வந்து கோமா ரூம்ல நின்றுட்டு இருப்பாங்களா. அப்ப சாட்சி பொண்ணு போய் இன்னைக்கு பேசும். என்னை பார்க்கணும்னு சொன்ன அப்படின்ற மாதிரி சாட்சி பொண்ணு கேட்கும்போது நீ நம்ம 2 பேர் போட்டு டீல் என்னாச்சு, எப்போ என்னோட ஃபேமிலி கிளியர் பண்ண போற நேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா. பண்ணலாம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு முன்னாடி நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணுமே அப்படின்ற மாதிரி சாட்சி பொண்ணு கேட்கும். நம்ம டீலிங்ல வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லவே இல்லை, எப்ப என்ன புதுசா சொல்ற அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது இப்போ நான் ஆட் பண்ணிக்கிட்டே இப்ப நான் மகாராணி தானே, நான் என்ன நினைச்சாலும் பண்ணலாம்ல, நீ அதை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் முடியாது, ஒழுங்கா என்னோட பேரை கிளியர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஜீகன் வந்து கடைசி வரைக்கும் ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணா, ஷாச்சிக்கு சப்போர்ட் பண்ணலன்றனால அவனை வேலையை விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஜீகன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அங்கேருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன் பண்ண கூப்பிட்டு கிளம்பும்போது அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். நான் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து ஒரு ஆள்கிட்ட கொடுக்கணும்னு நினைச்சேன், நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக ஹீரோ கிட்ட போய் கொடுப்பான். இந்தா இதை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லி கேட்கும்போது இது உனக்கு தெரிஞ்சா உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நான் ஆக்சுவலி இதை ராணி கிட்ட தான் கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா ரொம்ப டிலே ஆயிடுச்சு, அவங்க இறந்து போயிட்டாங்க, ஆனா ராணி கிட்ட கொடுத்தாலும் ராணி இது உன்கிட்ட தான் காட்டியிருப்பாங்க, அதனாலதான் உன்கிட்ட கொடுக்குறேன்னு ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு இனி என்ன பண்ணிருவான் கொடுத்துட்டு ஜிகன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இன் பண்ண கூட்டிட்டு கிளம்பிடுவான். இன் பண்ணிக்கு ஏற்கனவே ரொம்ப உடம்பு முடியல, கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பாங்க. அதனால எல்லா ஊர்ல இருக்க எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு ஜாலியா அவங்க கூட லைஃப் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்றதுக்காக அங்க வந்து கிளம்பி போயிடுவாங்க. அதுல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஹீரோ அப்பா அம்மா எல்லாரையும் கொன்னது வந்து ஹீரோயின் கிடையாது, இந்த சாட்சி பொண்ணுதான் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிரும். ஏன்னா சாட்சி தான் கொலை பண்ணலாம், இவ்வளவு நம்பி நம்ம ஹீரோயினை கொலை பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு பிளாஷ்பேக்ல நினைச்சு பார்ப்பான். சாட்சி பொண்ணு ஆக்சுவலி ஹீரோயின் வந்து உடம்பு முடியாம இறந்து போயிருக்க மாட்டாங்க. அவங்க இறக்குற தருவாயில சாட்சி பொண்ணு போய் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா தாங்கிட்ட இருக்க ஆன்டிடோட போட்டு ஹீரோயினை காப்பாத்தி ஜெயில அடைச்சு வச்சிருக்கோம். ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோ கூட்டிட்டு போய் காட்டிட்டு பாத்தியா நான் இவன் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன், நாங்க 2 பேரும் லவ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் கூட சொல்லுவாங்க ஹீரோ கிட்ட நீ ஏதாவது தப்பு பண்றேன்னு உனக்கு தோணுதா, நீ என்ன நம்பலாம் இல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ என்ன நம்ப முடியாது சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வெறுப்பா பேசுவாரா. நீ தயவு செய்து என்ன நம்பு, நீ கண்ணில் பாக்குறது சரி காலில் கேட்கறது சரி எல்லாமே பொய்யா இருக்கலாம், ஏன் என்ன நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டிருப்பாங்க. ஆனா ஹீரோ அதெல்லாம் உன்னை நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த சாட்சி பொண்ணு வந்து கையில கத்தி கொடுத்து அவளை கொன்று அவதான் உன்னோட ஃபேமிலியோட இறப்புக்கு காரணம்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொலை பண்ண சொல்லுவாங்க. ஹீரோயின் நீ என்னை காதலிக்கவே இல்லையா, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் உன்னை எப்பயுமே காதலிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப நீ இன்னைக்கு பண்ற விஷயத்துக்காக என்னைக்குமே வருத்தப்படாத அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்பன்னு பார்த்து ஹீரோ என்ன பண்ணுவான்னா ஹீரோயினோட நெஞ்சிலே கத்தி இறக்கி விட்டுருவாரு. சாட்சி பொண்ணு சும்மா இல்லாம அந்த கத்தியை நல்லா அழுத்தி ஹீரோயினை கொன்றும். ஹீரோயின் வந்து இப்படிதான் இறந்துருப்பாங்க. அந்த விஷயத்த ஹீரோ நினைச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஏன்னா வந்து ஹீரோயினை வந்து இவர் தான் கொண்டிருக்காரு, ஆனா ஹீரோயின் மேல எந்த தப்புமே இல்லைல்ல, சாட்சிக்கு ஹெல்ப் பண்ணிட்டோமே அப்படின்றதுனால ஹீரோக்கு வந்து செம்மையா கோவம் வரும். உடனே சாட்சியை தேடி நேரம் ரூம்குள்ள போவாரு. சாட்சி பொண்ணு என்ன
என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க அம்மாவோட நினைவு பலகை எடுத்துட்டு போய் கோர்ட்ல வந்து வச்சுட்டு சொல்லுவோம், பாத்தீங்களாம்மா இப்ப நான் தான் மகாராணியா இருக்கேன், உங்களோட 2 பொண்ணுகள்ல நான் தான் ஜெயிச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியுதா? சின்ன வயசுல இருந்தே என்ன உங்களுக்கு 2 பொண்ணுங்கன்னு தெரியும்ல, சின்ன வயசுல இருந்து என்னை விட எதுக்கு அவளுக்கு வந்து நீங்க சப்போர்ட் கொடுத்தீங்க, எப்ப பாரு அவளதான் புகழ்ந்துட்டே இருந்தீங்க, அதனாலதான் இந்த முடிவு எடுக்க வேண்டியதா ஆயிப்போச்சு. நான் தான் உங்களுக்கு எல்லாமே பண்ணியிருக்கேன். அது ஹீரோவோட ஃபேமிலி, அதை நான் தான் கொன்னேன், உங்களுக்கு தெரியாதா? நான் உங்களுக்கு நீங்கள் அந்த சென்ஜென்டரில் பார்த்து பயந்துட்டு இருந்தீங்க, அதனால தான் நான் கொலை பண்ணேன். கொலை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க? அப்பயே என்னை பைத்தியக்காரி கொலகாரின்னு தான் சொன்னீங்க. உங்களுக்கு நான் நல்லது பண்ணாலும் உங்களுக்கு நான் வேணாம், கெட்டது பண்ணாலும் நான் வேணாம் தானே, அதுக்கு தான் இந்த இதெல்லாம் ரிவெஞ்ச் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். இதை அப்போ இந்த பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் ஹீரோ வெளியில் வந்தது கேட்டிருப்பார்ல, அப்போ நீ தான் இது எல்லாத்துக்குமே காரணம் தானே, எதுக்கு இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரா. இப்போ நீ என்னடா பண்ண போற, என்ன பண்ண போற, என்ன கொல்லவா போற அப்படின்ற மாதிரி சாக்ஷி பொண்ணு கேட்கும். ஆமாடி கொல்லதான் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவாரோ, சாக்ஷியோட தலையை வந்து கட் பண்ணிடுவாரு. அந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்குமா, இன்னொரு கட் பண்ணி அந்த பொண்ணை வந்து கொன்றுவாரு. அந்த சாட்சி பொண்ணு அங்கேயே இறந்து போயிடும். இந்த பக்கம் ஹீரோக்கு வந்து ஹீரோயினோட ஞாபகம் தான் வரும். ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்களா, நீ எந்த விஷயத்தையும் நம்பாத, எல்லாமே பொய்யா இருக்கும் அப்படின்னு சொன்னது, ஹீரோயின் கூட ஒவ்வொரு தடவை டைம் ஸ்பெண்ட் பண்ணது, ஹீரோயின் வந்து ஹீரோ நல்லா பாத்துக்கிட்டது, இதெல்லாம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு ஹீரோ வந்து நடந்து வந்துட்டு இருப்பாரு. அவர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அது சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா ராணி இறந்து போயிருக்காங்க, ராணி கொலை பண்ண கொலைக்காரன் அந்த கத்தியோட வந்துட்டு இருக்கா அப்படின்றப்ப சும்மா விட மாட்டாங்களே, ஈட்டியை வச்சு தாக்கி ஹீரோ வந்து கொலை பண்ணிடுவாங்க. ஹீரோ சாக போற நிலைமையில இருக்கும்போது அவருக்கு முன்னாடி வந்து ஹீரோயின் இருக்க மாதிரி தெரியும். நான் உன்னை வந்து மிஸ் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு, இனிமேல் நான் எப்பயுமே வந்து உன்னை வந்து நம்புவேன், உன்னை வந்து சந்தேகப்பட மாட்டேன், உன் கூடயே நான் வந்துடுறேன், கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கூடயே சேர்ந்து மறைஞ்சு போயிடுவாங்க. மறைஞ்சு ஒரு ஒளியா மாறி போயிடுவாங்க. இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.